வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த ஷிப் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கியலா பால்டா அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹக் ஜாக்மேன், அப்புறம் நிக்கோலஸ் பெரன், அப்புறம் இன்னும் சில சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, டென்ப்ரோக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வில்லேஜ். அங்கே ஒரு மலை மாதிரி ஒரு ஊருக்குள்ள ஒதுக்குப்புறமா ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹக் ஜாக்மேன் நம்ம கதாநாயகன் வந்து ஒரு அழகான சின்ன ஒரு ஆட்டு பட்டி மாதிரி ஒன்று வச்சு நிறைய ஆடுகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. டெய்லி வந்து அதை பராமரிக்கிறது, அதுக்கு மருந்து கொடுக்கறது, அப்புறம் சாயங்காலமானால் அதுக்கு மர்டர் மிஸ்ட்ரி நாவல்ஸில் வந்து அதுக்கு உட்காந்து படித்து காமிப்பார். அதுதான் அவரோட டே டு டே ஆக்டிவிட்டியாக இருக்கும். இத்தனைக்கும் அவர் வந்து ஆட்டுக்குட்டிக்கிட்டு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாதிரிலாம் வச்சு பழகிட்டு இருப்பார். பட் அகைன் ஆட்டுக்குட்டிங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசுகிறது வந்து நமக்கு அதையும் வந்து காட்டுவாங்க. அவங்களுக்குள்ள ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் அதை வந்து பேசிப்பாங்க. பட் அகைன் இதே மாதிரி போயிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த ஊருக்குள்ளே அந்த நம்ம கதாநாயகனுக்கும் சில பேருக்கும் சில பஞ்சாயத்துக்களையும் இருந்திருக்கு. சில கதாபாத்திரங்கள் காட்டுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, எதிர்பாராத விதமாக கதாநாயகன் வந்து இறந்து போயிடுறாரு. வித்தின் ஒரு படம் ஆரம்பித்த ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அதை வந்து கண்டுபிடிக்க வந்து ஊருக்குள்ள ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. பட் மீன்வைல் இந்த ஆட்டுக்குட்டிங்களாக இருக்குல்ல, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய மர்டர் மிஸ்ட்ரி நாவல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து படித்து இவங்கெல்லாம் கேட்டதுனால இதில் அந்த கொஞ்சம் வயசில் கை தெரிந்தவங்களாக இருக்காங்க. இந்த ஆட்டுக்குட்டிங்களாம் சேர்ந்து ஒரு டிடெக்டிவாக ஆப்ரேட் ஆகி அந்த அவரை வந்து யார் கொலை பண்ணாங்களா, ஃபஸ்ட் இது கொலையா, யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆட்டுக்குட்டிங்களாம் வந்து டிடெக்டிவ் வேலை பார்த்து கடைசியில் அது கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் மிச்சப்படத்தோட கதை. அகைன் இந்த கான்செப்டே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தான் இந்த படத்துக்கு நான் போனேன். ஆக்சுவலாக இந்த ஷிப் டிடெக்டிவ்ஸ்ன்றது நான் பார்த்தது என்ன நினச்சிட்டேன்னா, நம்ம கதாநாயகன் ஹக் ஜாக்மேன் தான் வந்து டிடெக்டிவ், அந்த ஆட்டுக்குட்டிங்களுக்காக ஏதோ டிடெக்டிவ் வேலை பார்க்க போகிறோன்னு பார்த்தா இந்த ஆட்டுக்குட்டிங்க தான் டிடெக்டிவ்ஸ் வேலையே பார்த்துட்டு இருக்குங்கிறது கதை போக போக தான் புரிஞ்சுது. அங்கே அந்த ஒரு கான்செப்டே வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அகைன் படத்தில் வந்து லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸு, அப்புறம் அங்கே வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி எலமெண்ட்ஸ், முக்கியமாக இந்த ஆட்டுக்குட்டிங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதாகட்டும், வெளியே வந்து நமக்கு அது ஆடு கத்துற மாதிரி தான் கேட்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருந்தது. அகைன் லிமிட்டட் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டிங்க எப்படி எல்லாம் பண்ணுது, அதில் இன்னும் ஒரு குட்டி ஆடு இருக்கும் அதுக்காகட்டும், அப்புறம் அந்த ஒரு பெரிய ஒரு மலையாடு இருக்கும் ஷெப்பர்ட், அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் வந்து வழக்கம் போல் நம்ம இந்த மர்டர் மிஸ்டிக்கே உண்டான சில ட்விஸ்ட்லாம் வச்சு இவன் தான் கொலைகாரன், இல்லை இவன் இல்லை அவன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறும்ல, அந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி ப்ரெடிக்டபிளாக ஓரளவுக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். அகைன் ஒரு வித்தின் ஒரு 5 to 6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் டோட்டலாகவே. அதில் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட கதையாகவே இருந்தது. பட் ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு வாட்சபிள் டீசெண்டான ஸ்டோரியாக இருந்தது. நிறைய பேர் குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துட்டேன். அகைன் இந்த ஆட்டு கான்செப்ட் இதை தாண்டி மற்ற எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மர்டர் மிஸ்ட்ரி பிளாட்டாக தான் இருந்தது. இங்கே அதில் ஒருத்தர் டெடெக்டிவாக நம்ம படத்தில் மோஸ்ட்லி கதாநாயகர்கள் இருப்பாங்களா, அதுக்கு பதிலாக ஒரு ஆடு டெடெக்டிவ் வேலை பார்த்து எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு படத்தோட பிளாட்டாக இருந்தது. ஓரளவு பார்த்தா கண்டிப்பாக மேபி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிடித்தமான படமாக இருக்கலாம். தமிழ் டப்பில் கிடைக்கல, நான் வந்து இங்கிலீஷ் டப்பில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. தியேட்டரில் பார்த்தேன். மொத்தம் ஒரு 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்சபிளாக இருக்குது. ஹூக் ஜாக்மேனுக்காக தான் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேபி டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி மற்ற விஷயங்கள், இந்த ஆட்டுக்குட்டி, இந்த கான்செப்ட், இந்த ஒரு ஃபேண்டசி விஷயங்கள் கொஞ்சம் படத்தில் வந்து பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது. கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஹார்ட் வார்மிங் படமாகவும் ஒரு நல்ல டீசெண்டான வாட்சபிள் படமாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம். பெருசாக ஆக ஓஹோன்னு அளவுகள் இல்லைனாலும் குழந்தைங்கள்லாம் டீசெண்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது. இன்னும் ஒரு 1 மாதத்தில் ஸ்ட்ரீம் ஆகும் ஓடிடியில். அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி தேட்டரில் நிறைய இடத்துல இதை அவள் போடலன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர், இதுதான் அந்த படத்தோட ஓவரால் மீன்